வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். பாலக வீதி 10. அது என்ன பாலக வீதி? பாலக வீதிங்க இங்கன்னு கிட்டத்தட்ட 9 பகுதி வந்துட்டீங்க. இன்னும் பாலக வீதினா என்னன்னு அறியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தமிழ் சான்றோர்கள், ஆன்றோர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீதி என்று இந்த காலகட்டத்தில், அதாவது உருத்திரங்கன்னார் பட்டினப்பாளையில் பதித்த பல்வேறு கருத்துக்கள் இந்த காலத்துக்கும் அந்த சொற்களில் பொருந்தும் என்ற அந்த வகையில் வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திறந்து தெற்கேகனும் தற்பாடிய தனி உணவின் என்ற அந்த சொற்றொடர்கள் இன்று தற்பாடிய என்ற அந்த 10வது பகுதியை காண உள்ளோம். பாலக வீதி. பாலக வீதி என்று இந்த கரந்துரை சொற்களில் ஒரு கரந்துரை சொற்கள் ஏன் என்று பலரும் கேட்கக்கூடும். கரந்துரை சொற்கள் அந்த எழுத்து உருவில் வர வேண்டிய ஒரு நிலை, அந்த எழுத்து உருவிலேயே நிலைக்க வேண்டிய ஒரு நிலை. அவ்வாறு எழுத்து உருவில் நிலைக்க வேண்டிய அந்த நிலைதான் அந்த எழுத்துக்களில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தாக்கத்தில் அந்த கரந்துரை சொற்களை கூறும். கரந்து உரை, கரந்து உரை, கரம் சார்ந்த துறை, கரம் சார்ந்த நம் கை சார்ந்த துறை தான் நம் மனித இனத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு நிலைப்படுத்தக்கூடிய ஒன்று. இவை பல அறிஞர்கள் பலவாறு பல காலம் அதில் கூறியுள்ளனர். அந்த அறிஞர்கள் கூற்று கருத்தினை ஏற்று நாம் தற்கால கட்டத்தில் அண்டையியல், வானியல், வணிகவியல் வணிகவியல் கடந்த 600-700 ஆண்டுகளாக முறைப்படுத்தப்பட்டு எல்லா நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் அவை சிறப்பாக பதிந்துள்ளதை நாம் அறிய வேண்டும். அவை சிறப்பாக பயந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஏன் நமக்கு தேவை? அவ்வாறு தற்பாடிய தலை உணவின் என்று அந்த சங்க இலக்கியம் பட்டினப்பாளையில் கூறியவை அந்த வசையில் என்பது நாம் வண்ண செய்கையாக, வடிவ செய்கையாக, அந்த வடிவம் உருவம் பெற்று ஆர செய்கையாக எவ்வாறு கருந்துளையில் ஏற்பட்டுள்ளது, இந்த கருந்துளை புரியக்கூடிய அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன், இந்த வெண்மீன் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் இன்று பதிய வேண்டிய இந்த பாடிய என்ற சொல். இந்த பா என்ற எழுத்தை பார்த்தோம் என்றால் தெரியும். மேலிருந்து கீழ் வரும் படுக்கை கோடு மறுபடியும் மேலே இவ்வாறு மேலும் இது புவியில் நிலைக்கக்கூடிய, இந்த புதிய விசையில் நிலைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொகுப்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இந்த புதிய விசையாக பாரதியார் கூறிய அந்த சுவை புதிது என்று சொல்லக்கூடிய அந்த புதிய திறன் கொண்ட அந்த துணை சுவை புதிது என்று சுற்றுலகும் வையகத்தில் நிலைபெற வேண்டிய அந்த புதிய திசை, அந்த திசுக்களின் சைகையாக நமது உடம்பில் இருந்து அண்டத்தில் தோன்றிய அந்த பிண்டத்தில் தோன்றிய பல்வேறு வகையான அந்த சொற்றொடர்கள் மனித இனம் புரிந்து கொள்ள வேண்டியும் என்ற கருத்தாக்கத்தில் பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என பாலக வீதி 10 இன்று பதிய உள்ளோம். இந்த 10 தற்பாடிய தலை உணவின் இந்த பா என்ற தமிழ் இலக்கணத்தில் செயலில் உள்ள உணர்வு வகை நாம் புரிய வேண்டியது. வானம் பொழிகிறது, புவி சுழல்கிறது, இவையெல்லாம் வானம் பொழிகிறது, புவி சுழல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிந்த நிலை. தானம் தலைமையே நம் களம், தானம் தலைமை நம் களம் என்று நாம் சொல்லக்கூடிய வானம் பொழிகிறது, புவி சுழல்கிறது என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. அந்த அவ்வாறான நிலைதான் நாம் இந்த வயசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்த தெற்கு ஏகினும் தற்பாடிய தலி உணவின் புவி தேம்ப புயல் மாறி. இந்த புவி தேம்ப புல் தேம்ப புயல் மாறி அந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கேகினும் தற்பாடிய தலி உணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா மலைச்சலைய கடல் காவேரி புனல் பறந்து பொங்குளிக்கும் விளைவு வராவியின் கலனி என்ற இந்த சொற்றவர்கள் காவேரிக்கு பொருந்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் உருத்திரங்கொண்டனர் பயந்தவை. அவை எவ்வாறு இந்த காலகட்டத்திற்கு பொருந்தும் என்பதை நாம் அறிந்து புரிந்து சொன்னால் படத்தில் காண்பதை பாடத்திலும் காணும். இந்த பா என்ற சொல் நமது அந்த சொல்லமைப்பிலேயே தமிழ் மொழியில் அந்த நம் மொழியில் உள்ள அந்த தரம் மிகவும் தகுதி பெற்று தரமாக குணமாக திறனுடைய அந்த சொல்லாக இருந்த அந்த நிலை அவை அவை நம்ம அன்பான வையகத்தில் அதை வை என்று நாம் கூறக்கூடிய அனைத்து மையமா அதிலே வைத்திருக்கும் என்று அந்த கூறக்கூடிய
அந்த வையக அமர்வே வைப்பு. இந்த வைப்பு என்று சொல்லக்கூடிய நாம் இன்று இருக்கும் நிலை, புவியின் நிலை, அதிலும் வையகமே அண்டும் வையகமாம். நாள்தோறும் இந்த அண்டும் வையகமாம் என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றும் சுழல், சுவை புதிது என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றும் வையகத்தில் புதிதாக பாரதி கூறியது போல் புதிய திறன் கொண்ட, புதிய திசு கொண்ட வையகத்தில் நிலைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் இந்த இலக்கணத்தில் பா என்று, இந்த பா என்ற எழுத்து பா என்று ஒலிக்கும் போது நாம் அந்த நெடில் ஓசை கூறும் பல்வேறு வகையான வெண்பாக்கள், ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்று நாம் ஓங்கிய சைகையில் வகுத்துள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் திரைப்பட பாடல்கள் மிகவும் சிறப்பு பெற்றவை. அந்த திரைப்பட பாடல்களில் பல்வேறு கணக்கான இந்த உருத்திரங்கக்கூடிய அந்த பட்டினப்பாளையும் ஒரு சொற்றொடராக அந்த பார்த்ததை கருத்தில் பதிய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பாடக விதி 10 என்ற அந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த படம் பாடிய பாடமாக நிலைக்கட்டும் என்பதை நாம் நிறைவேற்றுவோம். படம் பாடிய பாடமாக, இந்த பாடிய பாடமாக பட்டினப்பாளையம் நிலை பெற்றவை இன்று திரைப்படத்தில் பல்வேறு கருத்தாக்கத்தில் கூறக்கூடிய பல்வேறு சொற்றொடர்கள் நாம் தற்காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இவையெல்லாம் படத்தினை பாடமாக கற்றுக்கொள்ளும் என்றால் நாம் புவியில் நிலைக்கக்கூடிய இந்த புதிய விசையை அறிவிக்கக்கூடிய புவியில் நிலைத்து நமது திசுக்கள் திறன்படும் திசுக்களாக, திசு என்று சொல்லக்கூடிய திறனான அந்த சுற்று அளவு நமது உடம்பில் நாம் பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகளாக வானியலிலிருந்து, அண்டவியலிலிருந்து இன்று நாம் காணும் இந்த வணிகவியல் வரை எவ்வாறு பொருந்துகிறது என்பதனை நாம் பார்க்கக்கூடும். இவை நாம் சமூக அவலங்களை நேரில் காணும் நாம் இந்த சமூக அவலங்களிலிருந்து மீண்டும் நல்ல தெளிவான ஒரு கருத்தினை நோக்கி சொல்ல வேண்டும் என்றால், காலங்கள் கடந்தாலும் அவை நமது கருத்தாக்கத்தில் நீதியாக நீவீர் திறனுடன் நடைபெற வேண்டும் என்பதுதான் நீதி. நீவீர் திறனுடன் மேம்பட வேண்டும் என்பதுதான் நீதி. அவை கண் பார்த்ததை கருத்தில் பதிவோம், கண் பார்த்ததை கருத்தில் பதிய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் நாம் அண்ட இயல் அண்டும் இடம், அந்த அண்ட இயல் அண்டும் இடம், நாம் அந்த அண்டும் இயல் அண்டுமிடம் அவை நமது திசுக்களுக்கும் பொருந்தும் என கூறி இந்த இவ்வாறான இலக்கியம், இலக்குகள் நோக்கி செல்லும் இயலாக செய்யும் இலக்கியம் நமது வாழ்வில் இலக்கணமும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த இலக்கணமும் குறிக்கோள் சிறந்த வாழ்வாக கூறி இந்த பிரிவுகள் பல்வேறு வகையான பிரிவுகளின் நிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த பாடிய பாடுதல் என்ற பாடிய என்ற அந்த சொல்லின் பகுபத ஒரு இலக்கணத்தை காண்போம். இவை எவ்வாறு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற பல்வேறு நிகழ்வுகள் நமது செயல்களில் தோன்றியவற்றை பதிந்து உள்ளன. அவைதான் இலக்கணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை நிலை பெற்றுள்ளது என்பதனை கூறி இந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகளாக பாடிய சொல்லின் அந்த பாடிய என்ற அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் பாடியவை இன்று திரைப்படத்தில் பாடிய வரையில் ஒரு தொகுப்பாக நாம் கூற வேண்டும். அந்த தொகுப்பினை எடுத்தோம் என்றால் இந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகளாக மேலும் நாம் பாடிய பாடலை இந்த பாடிய என்ற சொல்லிற்கு பாடுதலில் இந்த பொருள்பட பகுபத இலக்கணத்தில் பாடு என்று அந்த சொல்லக்கூடிய பகுதி விகுதி பெற்று அவை எவ்வாறு அவை இடைநிலையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பல்வேறு கணக்கான பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் விட்டிருக்கும் திறவுகோள் நமது விகுதி பெற்று பாடிய அந்த தொகுதி விகுதி பகுதி பெற்று நமது எந்த காலத்திலும் நிலைக்கக்கூடிய இந்த பாடுதல் பாடு என்ற அந்த சொல்லக்கூடிய எல்லா மொழியிலும் அந்த பா என்ற எழுத்து ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் போயம் என்று கூறுவார்கள். இவை எல்லாம் பா என்ற எழுத்தொழி கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லா மொழியிலும் ஒரு சிறப்பு பெற்றுள்ளது. அவையும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெருமக்கள் ஆங்காங்கு கூடிய அந்த மக்கள் மொழியினை சிறப்பு பெற வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் பாடிய என்ற அந்த பகுபதத்தில் அந்த பாடிய என்ற சொல்லை சந்தி, சாரி, விகாரம் என பல்வேறு நிலைகளில் விரித்துள்ளன. இவை தமிழ் மெய் நிகர் பல்கலைக்கழகம் விரிவாக எனது பதிவினில் மேற்கொள்ளது என்பதை கூறி இந்த பாடிய என்ற அந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு தற்பாடிய
தலிமுனவின் என்ற அந்த பாடிய என்ற சொல்லினை 10வது பகுதியாக இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.